1. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். கொலோசையர் 4:2. வசனத்திற்கு ஏற்ப மகா கருணையும் அன்பின் செல்வந்தருமான எம் இதய ஆண்டவரை, இந்நாள் வரை நீர் எமக்கு தந்துள்ள அனைத்து நிறை ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி நல்கின்றோம். நாங்கள் அனைவரும் உமது திவ்ய திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் வாழ சக்தியை தர வேண்டி இறைஞ்சுகிறோம். இதோ இவ்விடத்தில் குழுமியுள்ள ஒவ்வொருவரையும் பதம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். நாங்கள் சந்தித்த சவால்கள் மற்றும் சோதனைகள் அனைத்திற்கும் அவற்றை கடந்து வர உதவிய தருணங்களுக்காய் நன்றி கூறுகிறோம். எங்களது உணர்வுகள் மற்றும் மனதின் ஏக்கங்கள் மீது ஆழ்ந்த அக்கறை கொண்டு எங்கள் இதயம் பாரத்தினால் நிறைந்திருக்கும் வேளையில் உமது கருணையின் கண்களை எம் மீது பதித்து எம் அருகில் நின்று காத்திட இறைஞ்சுகிறோம். திறமை வாய்ந்த பெண்கள் பலருண்டு, அவர்கள் அனைவரிலும் சிறந்தவள் நீயே என்ற நீதிமொழிகள் வசனத்திற்கு ஏற்ப இங்கு குழுமியுள்ள குறிப்பாக இத்தாய் உள்ளங்களை ஆசீர்வதித்திடவும் அவர்களது குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை என நிறை ஆசீர்வாதம் பெறவும் குடும்பங்கள் எழுந்து பிரகாசிக்க கிருபை புரிந்தருளும். மேலும் இந்த கூடுகையில் எம் எஃப்எம்எம் அருட்சகோதரிகள் எடுக்கும் திட்டங்கள், மேற்கொள்ள இருக்கும் எதிர்கால நிகழ்வுகள் என அனைத்தையும் பரிசுத்த ஆவியின் அருளாற்றலோடு வெற்றிகரமாக செயல்பட அருள் புரியும். வளமான வாழ்வை தருகிறவரே எம் இதய ஆண்டவரே, உம்மை முழுமையாய் விசுவசித்து எங்கள் ஜெபங்களை உம் திருமுன் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஒன்று கண்டே உன் பாதம் வந்தே, நீ இன்றி என் வாழ்வு நலம் ஏதையா. தினம் என்னை காக்கும் அரணான கோட்டை, அடைக்கல பாறை நீர் என் இறைவா. ஒன்று கண்டே உன் பாதம் வந்தே, நீரின்றி என் வாழ்வில் நலம் ஏதையா. தினம் என்னை காக்கும் அரணான கோட்டை, அடைக்கல பாறை நீர் என் இறைவா. சோதனை நேரத்திலே தேற்றிடும் வண்ணயாக, வேதனை சூழும் போது ஆற்றிடும் தந்தையாக. சோதனை நேரத்திலே தேற்றிடும் வண்ணயாக, வேதனை சூழும் போது ஆற்றிடும் தந்தையாக. தீதனை அணுகாது காப்பவரே, வாழ்வெல்லாம் உன் பாதம் சரணடைந்தே. தீதனை அணுகாது காப்பவரே, வாழ்வெல்லாம் உன் பாதம் சரணடைந்தே. பாப்ப மாமக சனி சக மாமக பாமக சனிசா. ஒன்று கண்டே உன் பாதம் வந்தே, நீரின்றி என் வாழ்வில் நலம் ஏதையா. தினம் என்னை காக்கும் அரணான கோட்டை, அடைக்கல பாறை நீர் என் இறைவா.
உனை பாடினே நீதம் கூடியே மகிழ்ந்தாடினே சலங்கை ஒலியாக சதிகாடும் மயிலாக ஜதியில் மொயிலாக நடமாடினே சலங்கை ஒலியாக சதிகாடும் மயிலாக ஜதியில் மொயிலாக நடமாடினே சபையில் இனிதாக இடம் தேடுங்கமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினே சபையில் இனிதாக இடம் தேடுங்கமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினே தரவப்ப சதனினி நிரவப்பரிதவா உயிர்க்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜனம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜனம் கூடி ஜதி பாடும் இசையானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீதானே உயிர்க்கெல்லாம் போதித்த இனிய வழிகள் அனைத்திற்கும் இறைவனை வாழ்த்தி வரவேற்போம். இன்றைய நாள் மகிழ்வில் நம் எஃப்எம்எம் மற்றும் ஏஎஃப்எம்எம் குழுமத்தில் பெண்கள் விழாவிற்கு தலைமையேற்க வந்திருப்பவர் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட்டவர். தமது சமூக சேவையால் வையகத்தையே ஒருங்கிணைக்கும் ஆற்றல் கொண்டவர் முனைவர் அருட்சகோதரி லூர்து மேரி அவர்களை நமது தஞ்சாவூர் எஃப்எம்எம் இல்ல தலைவி ஏனைய அருட்சகோதரிகள் ஏஎஃப்எம்எம் உறுப்பினர்கள் மற்றும் இங்கு உள்ள அனைவரின் சார்பாக அகம் நிறை மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்போம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவ நிர்வாகத்துறையில் PhD முனைவர் பட்டத்தினை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். மேலும் இவர் இளைஞர் நலத்துறையில் டிப்ளமோ, UGC நெட் ஆராய்ச்சி துறையின் ஆலோசகர், சமூக பகுப்பாய்வு உள்ளிட்ட பல சான்றிதழ்களை பெற்றதோடு யுனிசெஃப், பிரான்ஸ், பாரிஸ், கத்தோ யூனிவர்சிட்டி, EDI தமிழ்நாடு போன்ற வலை அமைப்புகளில் மிக சிறப்பாக அரும்பணி ஆற்றியுள்ளார். தொடர்ந்து உதகமண்டலத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளராகவும், திருப்பூரில் திட்ட இயக்குனராகவும், கோயம்புத்தூரில் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட இயக்குனராகவும் பணியாற்றியதோடு 2002ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சமூக பணித்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றியதோடு 20 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வித்துறையில் பணியாற்றி மேலும் சமூக அமைப்பு, தொழில் முனைவோர் வளர்ச்சி கொள்கை மற்றும் திட்டமிடல், தன்னார்வ அமைப்புகளுக்கான ஆய்வு, மதிப்பீட்டு வலையமைப்பு உருவாக்கம், நிதி திரட்டல்,
குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு பணிகளுக்கான கருத்தரங்கு நடத்துதல் போன்ற பணிகளில் சுமார் 30 ஆண்டு காலம் பயிற்றுனராகவும் ஆய்வாளராகவும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியதோடு 12க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கும் நூல் ஆசிரியர். இவர் எழுதிய 54 கட்டுரைகள் தேசிய மற்றும் சர்வதேச இதழ்களில் வெளியாகி உள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவு புத்தகங்களை தொகுத்தவர். இத்தகைய சிறப்புமிக்க நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் சென்னை மாநகராட்சி விருது, ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர் விருது, தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்கான பாராட்டு விருது, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வழங்கிய பெண்கள் அதிகாரமளிப்பு விருது என இன்னும் பலதரப்பட்ட விருதுகளை பெற்றிருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற மேலை நாடுகளிலும் பல ஆய்வு பணிகளை செய்து வெற்றியும் கண்டவர். இத்தகைய சிறப்புமிக்க நம் விழா தலைவர் அவர்கள் தற்போது 2024ஆம் ஆண்டு முதல் திருச்சி சைல்ட் ஜீசஸ் நர்சிங் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருபவர். பாடுகளின் மரித்தாயார் பாசியோன் அவர்களின் அடிச்சுவட்டினை பின்பற்றி எஃப்எம்எம் அருட்சகோதரியாய் இறைப்பணியிலும் சமூக பணியிலும் கல்வி பணியிலும் மிக சிறப்பாக பணியாற்றி வரும் நம் விழா தலைவர் அவர்களின் சிறப்புகளை சொல்லி அடங்காது, சொல்ல மாளாது. பெரும் சிறப்புடையவர், பெருமைக்குரியவர். இத்தகு சிறப்புமிக்க அன்னார் முனைவர் அருட்சகோதரி நம் விழாவிற்கு வருகை தந்திருப்பதே மிகவும் சிறப்பு. இத்தகு பெருமைமிக்க அருட்சகோதரி அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். வந்திருக்கும் அனைத்து அன்பு நிறை தாய் உள்ளங்களும் கருதனில் மங்கையராய் பிறந்து வயிற்றினில் குழந்தைகளை சுமந்து முதுகில் குடும்ப சுமைகளை ஏற்று தோள் கொடுக்கும் தோழியாய், வளர் சேர்க்கும் மனைவியாய், அறிவுரைக்கும் அன்னையாய், பரிந்துரைக்கும் மருமகளாய், குடும்ப தலைவியாய் வலம் வரும் நீதி வயது பலவானாலும் சவால்களை சாதனைகளாக மாற்றும் வலது கரங்கள் தான் இன்றைய கதாநாயகிகள். கதாநாயகர்களை மீண்டும் ஒருமுறை அன்பு நிறை உள்ளத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய நாள் நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே நிகழ்ந்தேற உறுதுணையாக இருந்து தக்க ஆலோசனைகளை வழங்கிய அனைத்து எஃப்எம்எம் அருட்சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தொடர்ந்து அனைத்து ஏஎஃப்எம் உறுப்பினர்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம். மீண்டும் அனைவரையும் வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உடனே வழிகள் மறைந்து போகாதே, சில நாள் வரைக்கும் அதை சீடாதே, அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அதுவே படைக்கும், அதுவே உடைக்கும், மனம்தான் ஒரு குழந்தையே, அதுவாய் மலரும், அதுவாய் முதிரும், அதுபோல் இந்த கவலையே. நாள்தோறும் ஏதோ மாறுதல், வாழும் மண்ணும் வாழும் மாறு, பேசாமல் வா வாழ்வை வாழ்ந்திருப்போம். மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஒரு பூவின் துணை ஆனால் என்ன. சுடரே சுடரே உடைந்து போகாதே, உடனே வழிகள்
சீண்டாதே அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அதுவாய் விழுந்தே அதுவாய் எழுந்தே குழந்தை நடை பழகுதே மனதால் உணர்ந்தே உடலே விருந்தே பறவை திசை அமைக்குதே வாசம்தான் பூவின் பார்வைகள் காற்றில் ஏறி காணும் காட்சிகள் காணாமல் வெளியாக பார்த்திடுமே சிறு ஊற்றாக நேசம் எங்கோ உருவாகுமே பெரும் காற்றாக மாறி சென்று உறவாடுமே சுடரே சுடரே வெளிச்சம் தீராதே அதை நீ உணர்ந்தால் பயணம் தீராதே அழகே சுடரே அடையேங்காதே மலரின் நினைவில் மனவாட போகும் எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் நெஞ்சில் கதைகள் பேசி மனம் வாழத்தும் மகிழ்வன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நெறி முடிக்கிற பருவம் எய்தி ஒரு குற்றுக்கிறேன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தார் வீரப்பெண்ணே
செல்வாக்கு. வாழ்க்கை என்பது வெறும் ஆயுதம், அறிவும் உரிமையும் ஆயுதம். பெண்ணே உன்னால் பிடியும் சரித்திரம் அடைக்க முடியும். பெண்ணே உன்னால் பிடியும் சரித்திரம் அடைக்க முடியும். வாழ்க்கை என்பது போர்க்களமே, மோதி பார்ப்போம் அனுதினமே. வாழ்க்கை என்பது போர்க்களமே, மோதி பார்ப்போம் அனுதினமே. உயிரை இழந்து வெற்றி நாட்ட கண்முழித்த கனகா களமாட. வா பெண்ணே வா, இந்த பூமி உன்னை என் வாழ்க்கை என்று வா. வா பெண்ணே வா, இந்த பூமி உன்னை என் வாழ்க்கை என்று வா. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்குற பெரிய தண்டனை. போலாங்களா? So God created man in his own image. In the image of God, he created him. Male and female, he created. வெரி குட். இது ஒரு கேமாகவே நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். என்னங்க ஓகே, இப்போ உங்களுக்கெல்லாம் கேம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வந்திருக்கும் தாய்மார்கள், பெரியவர்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்த்தி உங்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பெண்கள் தின விழாவை நினைத்து இந்த கொண்டாடுறாங்க. நான் சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க, இவ்வளோ ப்ரோக்ராம் நடத்துனாங்களே, இவ்வளோவையும் உங்களுக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க, எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுனால தான். ரெண்டாவது என்னதுன்னு சொன்னால், இங்கே இருக்கிறவங்க, எங்களுடைய பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர்,
அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னா, அருள், ஆசீர்வாதம், வளர்ச்சி, மிகுதியான அபரிவிதமான கொடைகள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்றாங்க இல்லைங்களா, அவங்க தான். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னால் யார் அப்படின்னா, இப்போ வேலையெல்லாம் விட்டு இங்கே வந்திருக்கிறீங்கள, அது முக்கியம். நான் பெண்களுக்கு வளர்ச்சி அப்படின்னா 3 கருத்துக்கள் அடிப்படையாக சொல்வேன். அந்த 3 கருத்துக்கள் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஒன்று வந்துட்டு படிப்பு இருக்கணும், கண்டிப்பாக படிச்சிருக்கணும். படிப்பு அப்படின்னு டிகிரி மட்டும் கிடையாது, ஒரு 10th 12th BA BCom அப்படின்ற அது மட்டும் கிடையாது. எதையாவது ஒரு தேடுதல் தேடிட்டே இருக்கணும், படிக்கணும். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், அங்கே ஒரு திருக்குறள் இருக்குது பாருங்கள். அந்த திருக்குறளில் இருக்கிற வசனங்களும் வார்த்தைகளும் நமக்கு ஏதோ சொல்லுது, அதை படிக்கிறது கூட ஒரு படிப்பு தான். ஏன்னா இனிமேட்டு நான் உங்களை போயிட்டு படித்து டிகிரி படிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் படித்து கொண்டே இருக்கணும், அந்த தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த பிள்ளைங்க கூட இப்போ பாட்டு பாடினதெல்லாம் நாங்கள் மாற்றம் கொண்டே மாறாதது, நம்ம மாறிக்கொண்டே இருக்கணும். அந்த மாற்றத்துக்கு வளர்ச்சி மாற்றம் என்ன பண்ணணும், நம்ம தேடணும், இதையும் தேடிக்கொண்டே இருக்கணும். அது முதல். ரெண்டாவது என்னது அப்படின்னு சொன்னோன்னா, கொஞ்சமாவது நம்ம மற்றவங்களை நம்பி நம்ம சம்பாதிக்கணும். ஒரு 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 அளவுக்காவது நம் கையில், பெண்கள் கையில் கொஞ்சம் பணம் இருக்கணும். அது வந்துட்டு ஒரு தனித்தன்மையை வளர்க்கிறது. நிறைய பேர் நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். மூன்றாவதாக நான் சொல்கிறது என்னென்னா, அதுதான் நான் சொன்ன வந்த கருத்து. அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மூன்றாவது என்னென்னா, ஒரு பெண் ஒரு தன் இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு சுதந்திரமாக போகக்கூடிய அந்த ஒரு தைரியம் இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நான் தைரியசாலி சொல்கிறேன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வெளியே வரணும். என்னைக்கு வெளியே வரீங்களோ அன்றைக்கு தான் மாற்றம், அன்னைக்கு தான் வளர்ச்சி. அதுதான் அன்னைக்கே பாரதியார் சொன்னார். என்ன சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கிறதுன்றது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரணும். இந்த 3 கருத்துக்களை உங்களுக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஒன்று, நமக்கு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கணும். எதையாவது ஒன்று படிக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா யூடியூப்லேயும் சோசியல் மீடியாலையும் எத்தனையோ கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம படிக்கிறோம் கருத்தை, ஏன்னா படித்தவங்க கூட அப்படியே பாஸ் பண்ணிடுவோம். ஆனால் உள்ளார்ந்த ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த அர்த்தம் நம்முடைய வளர்ச்சியினுடைய வித்தாக மாறும். அதனால் நீங்கள் ஆழமான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும், அது ஒரு படிப்பு. ரெண்டாவது, நம்ம என்ன பண்ணணும், சுயமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். சுய சிந்தனை, சுய சம்பாதிப்பு, சுயமாக எனக்கு ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் நான் சம்பாதிக்கணும்னு. ஒரு அம்மா பார்த்தேன், இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங் செஞ்சிட்ருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வீட்டு வேலையும் செய்கிறாங்க, மார்க்கெட்டிங்கும் செய்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு, அதாவது ஒரு தேடுதல் அவங்களுக்கு இருக்குது, வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. மூன்றாவது தான் ரொம்ப முக்கியம், நாம் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும். நாங்கள் நிறைய பேர் இருக்கிற அந்த இதே போதும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அடிமைத்தனத்தினுடைய உச்சக்கட்டம். அதனால் நம்ம இடத்த விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக தான் நான் பிள்ளைங்களை சொல்லுவேன், சின்ன பிள்ளைங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே சைக்கிள் கொடுக்குறாங்க. சைக்கிள் ஓட்டுற மாதிரியான ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் ப்ராசஸ், வளர்ச்சி வேறு எதுலேயுமே கிடையாது. ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னோன்னா தன்னந்தனியாக எங்கே வேணால் போகலாம், வரும், அதுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். ரொம்ப அருமையான ஒரு இது. அதனால் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் சைக்கிள் மட்டும், நீங்களும் கூட சைக்கிள் ஓட்டணும், 2 வீலர் வைக்கணும். நாங்கள் இப்போ உங்களுக்கான பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பஸ்ஸே கொடுத்துருக்குறாங்க. நம்ம பஸ்ஸை பயப்படாமல் போக வேண்டும். இன்னொன்று, எதுக்காக இந்த வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் எதுக்கு அப்படின்னா, வெளியே வர்றதுன்னு மட்டும் கிடையாது. இந்த பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இல்லை சைக்கிள் ஓட்டுறது எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுடைய சக்தி என்னன்னு அப்போ தான் தெரியும். கீழே விழுவீங்க பாருங்கள், தொடச்சிட்டு வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு கீழே விழுகும்போது என்ன பண்ணுவோம், சுற்றி பார்ப்போம், 4 பேர் நம்மளை பார்க்குறாங்களான்ட்டு. என்னங்க, அது பயம். 4 தடவை விழுந்தோம்னா நம்ம பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கும். அது வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நம்ம கண்டுபிடிக்கணும். யார் என்ன சொன்னாலும் நான் என் குறிக்கோளை நினச்சி போகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தை நம்ம தாண்டிட்டோம்னு சொன்னோன்னா அதுதான் வளர்ச்சி. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாழ்க்கையில் இருக்கணும். இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து இவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து வாழ்கிறத விட்டுட்டு
நம்மளை பார்த்து நம் குடும்பத்தை பார்த்து வாழக்கூடிய ஒரு வளர்ச்சி நிலைக்கு வாழணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவோம்? நான் சும்மா 2-3 பேர்த்த கேட்டேன். விமன்ஸ் குரூப்பு கண்டக்ட் பண்ணுறாங்க. உள்ள 2 பெண்கள் சேர்ந்தா என்ன பேசுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கே தெரியும். ஒரு கிராமத்தில் பார்ட்டி கூடிடுச்சு அப்படின்னு சொன்னேன்னா என்ன சொல்லுவாங்க? யாரோ யாரு கூடயோ நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, யாரோ எங்கேயோ போயிட்டாங்க. இதுதான் நடக்கும். இது வளர்ச்சியினுடைய அறிகுறியே கிடையாது. என்னைக்கு நம்ம சுய பச்சாதாபத்தோடு போயிட்டு எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது செய்யலை, இது பண்ணலை, இவங்க ஓடிட்டாங்க, அவங்க ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கள் அப்படின்னு பார்க்குறோமோ அன்னைக்கு வளர்ச்சி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணு தெரியுங்களா? நான் நமது என்று நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வளர்ச்சியை பார்க்கணும். அந்த குழுமம் அப்படின்னு சொல்லும் போது பெண்கள் கண்டிப்பாக, சிலர் சொன்னாங்க நாங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிறோங்க, கண்டிப்பாக ஒரு அசோசியேஷன்லேயோ இல்லை ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேயோ ஒரு கூட்டத்திலையோ நீங்கள் பங்குதாரராக மெம்பராக இருக்கணும். அது வளர்ச்சி மக்களே, வளர்ச்சி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் தனியாக இருந்துக்கிறேன். யாரெல்லாம் தனியாக இருக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வளர்ச்சியே வர கஷ்டம். பெரிய ட்ரம்ப்பு மாதிரி வந்துட்டு நீ தனியாக இருந்துக்கோ, அவங்க கூட தனியாக கிடையாது என்னங்க. ஆனால் நம்ம குழுவாக எப்போ நிற்கிறோமோ அது வளர்ச்சி. இப்போ உங்களை கூப்பிட்ருக்குறாங்க, இப்போ கூப்பிட்ருக்காங்கன்னா இதை நீங்கள் விட்டுடாதீங்க. அவங்களே உங்களை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரணும்னா கூட விடாதீங்க. மாதம் கூடுங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது சிந்திங்க, ஒரு புக்கை வாசிங்க. புக்கு வாசிக்கிறதுன்றது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம வெறும் டிவி பார்க்குறோம், வெறும் சினிமாவே பார்த்துட்ருக்கோம், சீரியல் பார்த்துட்ருக்குறோம். அந்த அரை மணி நேரம் இன்றைக்கி அவன் போதும் நிறுத்திட்டானே, ஐயோ நாளைக்கு பஸ் ஏறினானா, இல்லை அவள் ஓடி போயிட்டாளா, இல்லை இவன் வந்தானா, இவனுக்கு குழந்தை பிறச்சா, இல்லை ஆம்பளை, இந்த மாதிரி எல்லாம் உண்மைதான் இது. அது நம்மளை கட்டி போடுற, அடிமைத்தனம் பண்ணுற சூனியம். சும்மா சொல்லணும்னா ஒரு சீரியல்ன்றது ஒரு சூனியம். நீங்களே சொந்தத்தில் உங்களுக்கு வைக்கிற ஒரு சூனியம் தான் சீரியல். அந்த சீரியல்ன்ற ஒரு கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு புக்கை எடுங்க. நீங்களே ஒரு பெண்கள் சுற்றத்தெல்லாம் கேட்டுட்டு ஒரு வாசிப்பு கூட்டத்தை ஆரம்பிங்க. ஒரு வாசிப்பு அப்படின்றது என்ன தெரியுங்களா? உங்களை நீங்களே நேசிக்கும் ஒரு நிகழ்வு, உங்களை நீங்களே வளர்ச்சிக்கு அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு புஸ்தகம் எனக்கு கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அருந்ததி ராய் அப்படின்ற ஒரு அம்மா ஒரு புக் எடுத்துருக்காங்க, மதர் மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோபயோகிராஃபி எடுத்துருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவார்டு இதெல்லாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே எத்தனையோ கலைஞர்களும் கவிஞர்களும் ஒழிச்சு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்துதலை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இல்லைன்னா கூட உங்கள் பிள்ளைங்கள் அவர்களாக வளருவார்கள். அதற்கான அடிக்கோளாக நீங்கள் வாழணுன்றது நீங்கள் நினச்சிக்கணும். நான் பார்த்துருக்க வரைக்கும் சில வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா சில அம்மா மக்கள் பேப்பரில் இருக்கலாம், கீழே போகிற பேப்பர்லாம் எடுத்து படிச்சிருக்காங்க. நான் பார்த்தேன் ஒரு நாள் ஒரு அம்மா பஸ்ஸில் போயிட்டுருச்சு, கீழே ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்து படிச்சிச்சு. எனக்கே சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு 60 வயசு இருக்கும், 60-70 வயசு, என்னை விட கொஞ்சம் மூத்தவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா பாம்பர அம்மா இருந்தாலும் அந்த பேப்பர் எடுத்து படிக்கும்போது அப்போ அந்த அம்மாக்குள்ளே எவ்வளோ ஒரு ஆசை ஆதங்கம் இருக்குது படிக்கணுன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு படிக்க சான்ஸ் கிடைக்கல. ஆனால் இந்த காலத்தில் நம்ம எல்லாருக்குமே படிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த வயசுலையும் நீங்கள் படிக்கலாம், இந்த வயசுலையும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கலாம், இந்த வயசுலையும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இந்த வயசுலையும் நீங்கள் முன்னுக்கு வரலாம். நீங்கள் நினைக்கிறது உங்கள் பிள்ளைங்களுடைய கனவுகளாக கூட மாறலாம். எதுவுமே நம்மளால் முடியாது அப்படின்றதுக்கே சான்ஸே கிடையாதுங்க. நானே ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் சொல்லலாம். எங்கள் வீட்டிலேருந்து இப்போ நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இங்கே வந்ததுனால என்னுடைய பயோகிராஃபியில் நான் கிட்டத்தட்ட 12 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். 5 பைசா கான்வென்ட்லேருந்து கிடையாது. எல்லாமே அவங்க போட்டு நம்மளை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க, பேச சொல்கிறாங்க. எப்படிங்க? வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால தான். நானும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தேன்னா இன்னும் கல்யாணம் ஆகி குடும்பம் வச்சுட்டு உட்காந்துட்டு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி போட்டுகிட்டே இருந்திருக்கலாம், இல்லை ஒரு வேலை செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால என்னுடைய வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கிறது. அதே மாதிரி கான்வென்ட்டுக்குள்ளே இல்லாமல் என்னங்க இன்னொரு காரியம் கூட செய்தேன். அதுவும் எங்களுடைய சகோதரர்களுடைய கருத்து கொடுத்ததுனால அவங்க சொன்னாங்க. ஆனால் விளக்கமாக சொல்கிறேன், நான் கலெக்டருடைய செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன். நீங்கள் கலெக்டரேட் வரலையா? உங்கள் தஞ்சாவூருக்கு ஒரு கலெக்டரேட் வரலைங்க? அந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு கலெக்டருக்கு 2 கலெக்டருக்கு நான் செக்ரட்டரியாக 7 வருஷம் வேலை செஞ்சேன். நைட்டு 12 மணிக்கு மீட்டிங் இருக்கும். என்னங்க இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருமே கை தொட்டணும். ஆனால் நான் என்னோடய வளர்ச்சியெல்லாம் என் அப்பாவுக்கு கொடுத்துருக்கேன். அப்பா தான், எஸ் அப்பாவால் தான் நான் வளர்ந்துருக்கிறேன். அதனால் இந்த கை தட்டுதலெல்லாம் அப்பாவுக்காக தான்.
உண்மையிலே சொல்கிறேன், சும்மா சாதாரணமாக தான் நான் ஒரு இன்டர்வியூவுக்கு போய் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு வேலை கொடுத்தாங்க. உண்மையாலுமே அன்னைக்கு கிடைச்ச வளர்ச்சி இதுவரைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்கல. நைட்டு 12 மணிக்கு தனியாகவே ஒரு பெண்ணாகவே களத்தில் இறங்குவோம், போவோம், கோடிக்கணக்கில். அப்போ என்னங்க 400 கோடி இப்போதுக்கு நான் போட்டேன்னு சொன்னால் அது 400 கோடி ப்ராஜெக்ட். 5 கார் 10 கார் ஒரு பிரச்சனையும் இல்லை. மினிஸ்டர்ஸு, கவுன்சிலர்ஸு, கவர்னர் இவங்க கூட தான் பழகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் என் கான்வெர்ட்டை விட்டு வெளியே வந்தேன்னா சாதாரண பஸ்ஸில் 5 ரூபா கொடுத்து போவேன், இல்லைன்னா மகளிர் பஸ்ஸில் நான் போகிறேன். எனக்கு அது திருப்தி, என்னுடைய வளர்ச்சி. அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னுமே காருக்காகவும் பைக்குக்காகவும் அதுக்காகவும் நான் என்னுடைய வளர்ச்சி எனக்கு மனசில் நல்ல திருப்தி இருக்குது. என் அப்பா எனக்கு கொடுத்து விட்டார். எனக்கு இது வேண்டியதெல்லாம் என் அப்பா சந்தோஷமான வாழ்க்கை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாழ்க்கை. இப்படி வளர்ச்சி என்பது மற்றவங்களை பார்த்து வளராமல் நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து கொள்ள வேண்டியது தான் அது உண்மையான வளர்ச்சி. என்னைக்கெல்லாம் நம்மளை பார்த்து 4 பேர் ஒதுங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வளர்ச்சியுடைய குறைபாடு இருக்கிறதுன்னு நினச்சிங்க. அதனால் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் போகும்போது உங்கள் எல்லாருமே 4 பேர் வாங்கன்னு சொல்கிற மக்களாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்னொரு கருத்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, மக்கள் நீங்கள் இருக்கிறீங்க, தனியாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்னன்னா உலகம் உங்களையே அறியாமல் ஒரு பெரிய பயத்தை போட்டுடும். எதை தொட்டாலும் பயம். ஐயோ இந்த மாவா பயம். என்னங்க, பயத்துக்கு டாட்டா காமிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கு தான் சொன்னேன், இடத்த விட்டு வெளியே வரணும். பாருங்கள், பயம் தாங்க நம்மளை மொத கொள்வது. இது செஞ்சால் பயம், அது செஞ்சால் படம், பேப்பர் தொட்டால் கீழே விழுந்துருமான்னு பயம், பேனா எடுத்தால் கீழே விழுந்துருமான்னு பயம். என்னங்க, இந்த மாதிரி பயம் 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 இது நம்மளால் வந்தது கிடையாது. சமூகத்தில் இருக்கவங்கள நம்ம ஏவப்பட்ட அம்புகள் இவர்கள். என்னங்க, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, சலங்கு வைக்கக்கூடாது, என்னென்ன வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒதுக்குதல். அதுக்கப்புறம் நீ முன்னால் வந்தால் இது விளங்காது, நீ வந்தால் இது வழங்காது. அடுத்து ஒரு பயம். அப்புறம் நம்ம வீட்டிலேயே பெண்களை என்ன சொல்லுவாங்கன்னா, பொம்பளை சிரிச்சா போச்சு, இப்போ வேலை விரிச்சா போச்சு அப்படின்னு சொல்கிற அதே வாயை என்ன சொல்லும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும். இப்போ யாருக்கு வந்துட்டு சொல்கிறீங்க நீங்கள், தெரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம நிறைய சிந்திக்கணும். எப்போ நம்ம சிந்திக்கிறோமோ பயம் நம்மளை விட்டு போகும். எந்த இடத்துல பயம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் துணிஞ்சு நிற்கணும். அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது, வளர்ச்சியுடைய பாதையாக இருக்குதுன்னு நினச்சிக்கல. பயம் அப்படின்ற ஒன்று, எதையோ ஒரு இடத்த பார்த்து ஒரு பயம்னா துணிஞ்சு போகணும்னு நினைங்க. எந்த இடத்துல ஏதோ உங்கள் மனசில் நெருடலாக இருக்குதோ அதை சிந்திக்கணும்னு நினைங்க. யாரை பார்த்தா நமக்கு ஒரு புரிச்சுதல் வருதோ அவங்க ஏதோ என் வளர்ச்சிக்கு அவங்க முட்டுக்கட்டையாகவோ இல்லை வளர்ச்சியினுடைய அறிகுறியாகவோ இருக்கிறாங்க. அதனால் நான் ஃபேஸ் பண்ணணும்னு நினைங்க. என்றைக்குமே நான் சொன்னவங்க நிறைய கிறிஸ்தவ மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னேன்னா, உண்மையான எம்பவர்டு லேடி யார் அப்படின்னா, உண்மையாலுமே விசுவாசத்தில் யாரும் ஹையா இருக்காங்களோ, உண்மையாலுமே விசுவாசத்தில் நினைச்சிட்றாங்களோ அவங்க உண்மையாலுமே எம்பவர்டு லேடிஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கோபத்தில் இருந்து, பொறாமையிலிருந்து, பச்சாதாபத்திலிருந்து, தான் என்ற சுய பச்சாதாபத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கிறது. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையை விசுவாசத்தில் கட்டுப்படுத்துறீங்களோ, கட்டமைக்கிறீர்களோ, அப்போ நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பமும் சேர்ந்து வளரும். உங்கள் குழந்தைகளை பற்றி நிறைய பயம் இருக்கும். ஐயோ என் குழந்தை எப்படி போயிடுவானோ அப்படி போயிடுவானோ. நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த பயம் இருக்கிறது. அது ஸ்பெஷலி சிங்கிள் பேரண்ட்டாக இப்போ தனியாக இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பயம் ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு அவரை சுற்றி உமது கண்களும் உமது காதுகளும் உமது பார்வையும் அவர் சுற்றி இருக்கணும், நீங்கள் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் குழந்தைகளை பற்றி உங்களுக்கு அப்படி ஒரு தேடுதலோ பயமோ இருந்ததுன்னா கடவுள் கையில் இருக்கணும். அதுதான் சொல்கிறேன், ஒரு ஃபெய்த்ஃபுல், ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு தாய் வந்துட்டு ரொம்ப 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 எம்பவர்டு உமன். அதை யாரும் தொட முடியாது, பேய் தொட முடியாது, சாத்தான் தொட முடியாது, எந்த சூனியமும் வர முடியாது, எந்த கெட்ட பழக்கங்களும் வரதுக்கு தயக்கும். அதுதான் உண்மையான எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட்னு என்ன சொல்றது, உங்களை கூப்பிட்டு நீங்கள் வளர்ச்சி நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். எந்த வளர்ச்சி நிலைக்கு நாங்கள் வர சொல்கிறோம்? உங்களை பார்த்து மற்ற இந்த மாதிரி கெட்டதெல்லாம் பயப்படணுமே தவிர நீங்கள் பயப்படக்கூடாது. பயம் உங்களை விட்டு அகடணும். இன்னொரு குறிப்பு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம பயத்தை அகற்றக்கூடிய இடங்கள். அதுக்கு தான் அந்த காலத்தில் நிறைய
ஃபங்க்ஷன் வச்சாங்க, காது குத்துன்னு வைப்பாங்க, கல்யாணம்னு வைப்பாங்க, அப்புறம் பிள்ளை வயசுக்கு வந்ததுன்னு வச்சாங்க. அப்படி மாதம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டே இருந்தாங்க. எதுக்கு? 10 பேர் வரணும், போகணும், பேசணும், நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கணும், சிரிச்சுக்கணும், மாறிக்கணும், அதுக்கப்புறம் போச்சு எதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு திருப்பி வருவோம். இப்படி நாளுக்கு நாள் இப்போ என்ன ஆச்சு, நம்ம யாரையுமே பார்க்கறது கிடையாது, ஒரு சமூகமாக கூடுறது கிடையாது, தனித்தனியாக பேசிக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு வளர்ச்சியினுடைய அறிகுறி கிடையாது. அதனால் நீங்களே உங்கள் வீட்டுக்கு கூட 4 பேர் வாங்க சொல்லணும், வர வைக்கணும். எந்த வீடு திறந்து மற்றவர்களை 4 பேர் நல்லவங்களா இருக்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அது வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டம். இன்னொன்று, இந்த பயம் அப்படின்னு சொல்லும் போது இதுவும் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். நமக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக சொல்கிறதுக்காக நிறைய எழுதிட்டு வந்தேன். எனக்கு எப்பவுமே எழுதிட்டு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்ன இருந்தாலும் எனக்கு ஸ்பான்டேனியஸாக நான் உங்களுக்காக நினச்சதை சொல்கிறேன். கன்ஃபியூஸ்டு, ஐ ஆம் டிப்ரெஸ்டு, வார்த்தைகளெல்லாம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்டு, டிப்ரெஸ்டு, என்னங்க இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் இந்த மீடியாவில் நம்ம கேட்கறதுலேருந்து வருது. இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் அந்த காலத்தில் எல்லாம் கூடி வாழ்ந்த போது வர்றது கிடையாது. ஏன் சொல்லுங்கள்? டிப்ரெஷன் ஒரு அடி அடிச்சு நடனா போயிட போகுது என்னங்க. இப்போ அந்த மாதிரி பேய் ஓட்டுறதுக்கு யாரும் கிடையாது. அதனால் அதுக்குள்ளே பேயாக சுற்றிட்டு கிடக்குதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்றைக்குமே நம்ம பிள்ளைங்களை 4 பேரோட பழக வைக்கணும், வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். சிஸ்டருங்கக்கிட்டையோ, சாமியாருங்கக்கிட்டையோ, பிள்ளைங்கக்கிட்டையோ, இல்லை கேட்டகிசமோ, இல்லை என்ன மீட்டிங்லையோ போய்க்குவான்னு போகணும். நீங்களும் போகணும், அவங்க கூட இருக்கணும். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, இந்த கோயில்களும் பள்ளிக்கூடங்களும் இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் பைத்தியமாக இல்லாமல் இருக்கிறோம். இல்லைன்னா எங்கன்னு சுற்றிட்டு இருக்கோம். கோயில்னா போனால் கோயிலில் பாருங்களேன், ரொம்ப டிப்ரெஸ்டு அப்படின்னு நினச்சிடும், ரொம்ப பயம், ரொம்ப பிரச்சனை, வீட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எங்கே போவோம்? கோயிலில் போய் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்போம். அங்கே கடவுளை கேட்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதுதான் வளர்ச்சிங்க. வேற எங்கேயோ போயிட்டு மற்றவங்களாம் டிப்ரெஷன் தூக்கு போடுறது, மருந்து குடிக்கிறது, அது வளர்ச்சிலாம் இன்னும் நமக்குன்னு ஒரு ஆள் காத்துட்டு இருக்கிறாங்க. கோயில் திறந்துருக்குது, கோயில் திறக்கலனாலும் கெபி இருக்குது, வாசல் இருக்குது, உட்காந்து நம்ம ஜெபிப்போம். நமக்கு நம்ம கடவுள் இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது வளர்ச்சியுடைய உச்சக்கட்டம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த ஜெபமாட சொல்லிட்டு இப்படி நடந்துட்டு கிடக்குதுன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ், நீங்கள் கேத்தலிக்காக இருந்தாலும் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் தயவு செய்து கடவுளை நீங்கள் நம்பிட்டு கடவுள் பாதத்தில் போயிட்டு கோயிலில் போய் உட்காந்துட்டு எனக்கு பார்க்குறாங்களோ பார்க்கலையோ பரவாயில்ல, நீங்கள் உட்காந்து உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு வாங்க. டிப்ரெஷன் ஆகுது, இல்லை அப்ரெஷன் ஆகுது, எல்லாமே ஓடி போயிடும். சாத்தான் நம்மளை பார்த்து பயந்து ஓடிடு. ஏன்னு சொன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னொன்று, இன்னைக்கு எசையா வசதியாக இருக்கிறவங்களுக்கு கூட நின்று வேலை செய்கிறவர் நம்ம கடவுள். அதை புரியாம தான் நம்ம குறி சொல்கிறவங்களுக்கும் அவங்கக்கிட்டையும் இவங்கக்கிட்டையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணி என்னங்க. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு நோயே வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகணுன்னா போக வேணாம்னு சொல்லு, டாக்டர்கிட்ட போகணும், மருந்து எடுக்கணும். ஆனால் ஒரு நிமிஷம் நினைட்டு, அப்பா நான் டாக்டர்கிட்ட போகிறேன், எந்த டாக்டர்கிட்ட போகணுன்னா கரெக்டாக கை பிடிச்சி கொண்டு போய் நிறுத்துவார். இந்த டாக்டரை பார்த்து இவ்வளோதான் செலவாகும் கரெக்டாக சொல்லுவார். அந்த தேடுதல் நம்மக்கிட்ட வந்ததுன்னா நம்ம உண்மையாலுமே எம்பவர்ட் பீப்புள். நான் எவ்வளவோ எம்பவர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறேங்க. நான் சொல்கிறேங்களேன், கிட்டத்தட்ட 100-200 பேருக்கு ஒரு 200 கோடி ரூபாய் கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன், லோனாக வாங்கி கொடுத்துருக்குறேன், ப்ராஜெக்ட் வச்சுருக்குறாங்க, நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்குறாங்க. முந்தாண்டு 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அங்கே ஒரு பெரிய போஸ்டில் இருந்தவன் இப்போ வந்துட்டு அவன் கூப்பிட்ற முதல் நாள் நான் தான். 10 வருஷமாக என்னை கூப்பிடுங்க. இப்போ வந்துட்டு யூடியூப் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன், எனக்கு இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரியை கான்டாக்ட் பண்ணணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, என் ஒய்ஃபுக்கு இந்த காலேஜில் இப்போ போஸ்ட் வேணும், வெயிட் பண்ண முடியுமா? அப்போ நான் நினச்சிட்டேன், அப்போ நம்ம தகுதி இல்லாத பார்த்துறோம். அவங்க என்னை கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா என்னங்க, அவங்க என்னை பயன்படுத்துகிறாங்கன்றது எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு என்னை உணர்த்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் உதவ முடியும் என்பதற்காக. அப்போ மற்றவர்கள் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்கன்னா நான் அப்பா முன்னால் முட்டி போட்டுருவாங்க. 100% சொல்கிறேன் பாருங்க. நான் வந்த காரியத்துக்கு நான் இப்போ ரொம்ப தீவிரம். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் யார் பிரச்சனையாக இருந்தாலும் முட்டி போட்டு அப்பாவை கூப்பிடும்போது ஒரு தெளிவு வருது. அதுதான் உண்மையான எம்பவர்மெண்ட்னு இப்போ நான் வந்துட்டேன். என் அம்மா என்னுடைய சீக்கிரம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருந்துச்சு. என்னப்பா இதெல்லாம் படித்தான்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் எல்லாமே நான் செஞ்சுருக்க முடியுமாப்பா? நீங்கள் செஞ்சது. இந்த வளர்ச்சி வரும்போது இதை நான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக மட்டும் உங்களுக்கு சொல்லலை என்னங்க, அதாவது கடவுள் பக்தி உள்ள அப்படி மட்டும் சொல்ல, உண்மையான அனுபவம் அதுதான். நேற்று ஒரு புக்கு படித்தாங்க, அதில் ரொம்ப அருமையான வார்த்தை யோகாவை சொல்கிறாரு என்னங்க, நான்
அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நான் செஞ்சேன், நான் பண்ணேன், நான்ன்றல, அது வந்துட்டு ஒரு பெரிய வன்முறை. நான் என்பது பலவீனம், நான் என்பது பாவம், நான் என்பது அகங்காரம், நான் என்பது நான் என்பது ஒரு மாறுதி போல அவர் சொல்றாரு. என்னங்க, ஆனா நான் கண்டுபிடிச்சது இத்தனை நான் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு இருக்குதா. ஆனா அதுவே நாம் என்று சொல்லும் போது அது வளர்ச்சி, நாம் என்று சொல்லும்போது ஒரு கூடுதல், நாம் என்று சொல்லும்போது ஒரு அரவணைப்பு, நாம் என்று சொல்லும்போது ஒரு அங்கீகாரம். அதை தான் நான் சொல்றேன். இப்போ உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க, நீங்க நாம் என்ற இடத்துக்குள்ள போகணும். என்னங்க, குழந்தைகிட்ட யார்கிட்டையும் பேசும்போது இப்போ நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஐயோ, நான் செஞ்சோன்னு சொல்றதுக்கு நான் யோசிக்க வேண்டி இருக்குது. நான் சொல்லிட்டேன்னு அப்பாட்ட சொல்லிடுவேன், அப்பா இது உன் வேலைப்பா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அதுதான் என்னையை வந்துட்டு நானாக இருக்க வைக்கிது. இல்லைன்னு சொன்னேன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே இவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே எங்கேயும் ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னா டிப்ரெஷன் இல்லை, அதுக்கு மேலே நம்ம போயிடுவோம். நமக்கு வேண்டியது நமக்கு நிறைய நம்ம அனுபவிச்சிட்டோம், கடவுள் திருப்பையில் ரொம்ப செஞ்சிட்டோம். இனி அள்ளி கொடுக்கணும், மற்றவர்களுக்கு செய்யணும். எங்கள் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, மாஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சொல்வார், வளர்ச்சியின் உச்சக்கட்டமே செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதாவது தன்னிலை உயர்ந்து, தன்னிலை அறியாமல் உயர்ந்து இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவர்களை நினைப்பது தான். நான் கிடையாது. ஒரு சாப்பாடு இருந்தால் கூட ஐயோ 2 இட்லி தந்தம்மா 1 இட்லி, அது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அதுதான் உண்மையான வளர்ச்சி. இதுதான் நமக்கு ஆன்மீகமும் சொல்லி கொடுத்திருக்கிறது. நாங்கள் இதுதான் ஒரு தாயும் செய்யறது. ஒரு 4 இட்லி இருந்தால் திடீர்னு அம்மா நீங்களாம் சாப்பிட போறீங்க, இல்லவே இல்லை. பழைய சோறை வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுடைய ஒரு உச்சக்கட்டம் தான். ஆனால் அது எங்கே இருக்குது? வெறும் குடும்பத்தோடு இருக்கிறது. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளியே இருக்கிறோம். அது நீங்கள் வெளியே கொண்டு போக உங்களுடைய வளர்ச்சியுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. ரொம்ப தெளிவு இருக்கும், பயம் உங்களை விட்டு போயிடும். இது கடைசியாக இதை ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். போதுமா? போதும், எல்லாம் அப்படின்ட்டாங்க. ஒன்றே ஒன்று, தயவு செய்து உங்களில் யாருக்காவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னா தயங்காதீங்க. எல்லாருமே தமிழ் மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு பயம் இருக்குது. கடன் வாங்கக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது. மக்களே, இந்த உலகம் முழுசும் லோனில் தான் ஓடிட்டு இருக்குது. ஆதானியும் அம்பானியும் நினைக்க முடியாத அளவுக்கு லோனை வாங்கிட்டு அவன் பெரிய பணக்காரன். ஆக்சுவலாக பார்க்க போனால் அவன் தான் பித்த புவர், ஒன்றுமே இல்லாத ஒரு புவர். ஆனால் அவன் வந்து கோடீஸ்வரனாக வாழ்ந்துருக்கான். அவனை அள்ளி கொடுத்துட்டு நம்ம வந்து உட்காந்துருக்கான். அதனால் யாராவது பிஸ்னஸ் செய்யணும்னு சொன்னால் தயவு செய்து தயங்காமல், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, டிஐசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இல்லை உங்களுக்கு உண்மையாகவே பிஸ்னஸ் செய்யணும்னா அப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க, கண்டிப்பாக வளருவீங்க. இந்த அம்மா கூட எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செய்வீங்கம்மா, கண்டிப்பாக செய்வீங்க. உங்களுக்கு நம்ம என்ன இருந்தாவே போதும். என்னங்க, நீங்களே அதுக்கப்புறம் ப்ராடக்ட்லாம் செய்வீங்க. நானே பாருங்கள், இந்த கோவிட் டைமில் அதுக்கு முன்னாடி சோப்பு, ஃபினாயில், அப்படி இப்படின்னு நிறைய வச்சு செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ கூட என் ரூம் முழுசும் பிக்கல், வைனு அப்படின்னு ஏதோ செஞ்சுக்கிட்டாங்க. நான் வியாபாரத்துக்காக செய்யறதில்ல, மக்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்கிறேன். ஆனால் அவங்களுக்கு தேடுதல் இருந்ததுன்னா அடுத்த தடவை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராடக்டை உடச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி யூடியூப்ல எல்லாம் இருக்குது, நீங்களே பண்ணி போட்டுடலாம். நீங்கள் செய்யறதுக்கு அதனுடைய மேலே மொத்தம் 50 ரூபா 60 ரூபாய்க்குள்ளே வந்துடும். நீங்கள் டபுள் 3 மடங்கு வச்சு செய்யலாம். நாங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் அது நல்ல இதுதான், ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பிஸ்னஸ்க்கு போகும்போது உங்களை நல்லா குரூப் பண்ணிக்கணும். நம்ம பாவப்பட்டு போனோம்னா நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்மளும் கொஞ்சம் கெட்டாக போகணும். பயப்படாதீங்கம்மா, யாரும் கொஞ்சம் நல்லா அழகாக ட்ரிம்மாக பொருளாந்துக்கணுமா. ஏன்னாங்க, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணணும். லேடிஸ்லாம் பயப்படாதீங்க. ஏன்னாங்க, நம்ம மேலே நமக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தால் யாரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பொட்டு வைக்கிறதுக்கு பயம், நல்லா சேரீ கட்டுறதுக்கு பயம், பழம் கட்டுறதுக்கு பயம், பயப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில். அதனால் தைரியமாக இருக்க வேணும். நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று, 2 வார்த்தைகள். ஒன்றே ஒன்று, பயம் உங்களை விட்டு ஓடி போயிருக்கும். பயம் என்று நினைப்பு இருக்கக்கூடாது. வேலை செய்யறதுக்கோ இல்லை தொழில் செய்யறதுக்கோ இல்லை எதுக்குமே பயம். உங்கள் குழந்தைகளை பற்றி கூட பயம் இருக்கக்கூடாது. 2வதாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியது, அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். கடவுள்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கிறார், அவருக்கு தெரியும். ஏழைகளுடைய கண்ணீரும் இல்லாதவருடைய கண்ணீரும் விதவைகளுடைய கண்ணீருக்கும் உடனடியாக பதில் கொடுப்பவர் அவர் இருக்கும் போது நீங்கள் கவலை வேண்டாம். வணக்கம், நன்றி. வார்த்தைகள்
சுவாமிகளுக்கு ரொம்ப நாங்கள் அடிப்பணிந்து நன்றி சொல்கிறோம். வானமே எல்லை, வையகமே எனது பணித்தலம் என்ற ஒரு இலக்கோடு எழுந்த ஒரே ஒரு தாய், அந்த ஒரு தாய் போட்ட அந்த ஒரு வித்து தான் இன்னைக்கு நம்ம எங்களை அமர வச்சிருக்காங்க அப்படின்றது இன்று ஒரு நிதர்சனமான உண்மை. அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை அன்பு அருள் சகோதரிக்கு முன்னால் நானும் நினைவு கூர்ந்து கொள்கிறேன். இது என்னுடைய பணியாக இருந்தால் என்றோ முடிந்திருக்கும், ஆனால் ஆண்டவருடைய பணி என்பதால் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு சிஸ்டர் அப்பா அப்பான்னு சொல்லும்போது எனக்கு இந்த வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு. இது கண்டிப்பாக ஆண்டவருடைய பணியாக இருந்ததால் தான் இன்று இந்த இடத்துல இந்த கூடுகையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான கூடுகை அமைத்து தந்த தேவனுக்கு, நம்முடைய இறைவனுக்கு, நம்முடைய தகப்பனுக்கு முதலில் நாம் நன்றி சொல்வோம். எந்த கடவுளாக இருந்தாலும் எந்த மதத்தவராக இருந்தாலும் முதலில் நாம் நம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்தும் கூட தன்னலம் துறந்து பிறர் நலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு அருள் சகோதரிகள், இவங்க இங்கே நம்ம பொதுநிலையில தான் இருக்கோம். அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு அடைமொழி அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அந்த அர்ப்பணிப்பு என்ற அந்த வார்த்தையில 1000 அர்த்தங்கள் இருக்கும். அந்த அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கு அப்படின்றது இந்த பள்ளியில் பணியாற்றிய நான் என்னுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. அதையே தான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மிடம் பேசிய அருள் சகோதரி தொடங்கி இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக சிஸ்டர் சொன்ன மாதிரி யாரெல்லாம் இங்க வர வேண்டும் என்று ஆண்டவர் சித்தத்தின்படி வேண்டினார்களோ அவங்க நம்ம வந்துட்டோம். அதுதான் ஒரு பெரிய வெற்றியும் கூட. அதனால இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல பணிகள், அந்த பல பணிகளுக்கு இடையே இந்த அருமையான ஒரு கூடுகை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி தந்த நம்முடைய அன்பின் அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும், இந்த எஃப்எம்எம் தஞ்சை எஃப்எம்எம் கன்னியர்களை தலைவி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். சிறப்பாக பல்கலை நித்தகர், எனக்கு வரவேற்புரையில் என்னுடைய அன்பு சகோதரி சாந்தோ படிக்கும்போது ரொம்ப 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 ஆசையாக இருந்துச்சு. இந்த ஒரு எளிய தோற்றத்துக்குள்ள இவ்வளோ பெரிய சிறப்பா, உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சிஸ்டர். அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு அம்சம் கொஞ்சம் கூட, அதான் சொல்லுவாங்க நிறைக்குடம் தழும்பாது. உங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ரொம்ப பல பல்கலை வித்தகராக சமூகத்துல பெண்களுக்காகவே உங்களை அர்ப்பணித்து இன்று உங்களுடைய பல வேலைகளுக்கிடையே எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்று வருகை தந்த அருமையான ஒரு உரை நிகழ்த்தி பெண்களுக்கு உற்சாகம் ஊட்டிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிதனை அனைவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உட்கார்ந்திருக்க அருமையான சிறப்பு விருந்தினர்கள், ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரால் சிஸ்டர் சொன்ன மாதிரி அன்பு செய்யப்பட்ட பெண்கள் நாம். அதனால் நீங்க எந்த விதத்திலும் நம்முடைய பாசியுடனே சொன்ன ஒரே ஒரு நிலை, பெண்கள் கல்வி கற்றுக்கொண்டால் எல்லா விதத்திலும் முன்னேறலாம். குறிப்பா கைவிடப்பட்ட ஓரங்கட்ட பெண்களுக்கு, கட்டப்பட்ட பெண்களுக்காக நம் அன்னை பாசியும் தாயார் இட்ட வித்து உங்கள் எல்லாருக்குள்ளும் இன்னைக்கு உற்சாகமாக வெளிப்பட்டிருக்கிறது. அதனால இன்று முதல் நீங்க தஞ்சாவூர்ல இருக்க அருள் கன்னியர்களுடைய உறவினர்கள், அதை நம்முடைய சிஸ்டர் அனுமதியோடு நான் சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன். ஏன்னா எந்த நேரம் வேணாலும் இது தாய் வீடு உங்களுக்காக திறந்திருக்கும். அதனால எந்த கவலையும் இல்லாமல், நீங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய வழி சொன்னாங்க. அதனால நம்ம ஒவ்வொருவரும் சாதனை பெண்கள், அந்த சாதனை பெண்களாக உங்க பணிகள்லாம் விட்டுட்டு அழைப்புக்கு ஏற்ப இங்கு வந்திருந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிதனை அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நிறைய வேலைகள், எலெக்ஷன் டியூட்டி, தேர்வு, பள்ளி, இந்த பணிகளுக்கிடையே இந்த அருமையான அலங்காரங்களையும் அருமையான ஏற்பாடுகள், பிள்ளைங்க டான்ஸ் ஆடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, கண்ணுக்கும் அருமையா இருந்துச்சு, சிந்தனைக்கு அந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை தூண்டக்கூடிய பாட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு நிலையிலும் இதை அருமையாக வழி நடத்திய என்னுடைய அன்பு ஆசிரிய உறவுகளுக்கும் ஏஎஃப்எம் உறவுகளுக்கும் மேடை அலங்கரித்தவர்கள் என ஒவ்வொரு நிலையும் பார்த்து செய்த அனைவருக்கும் அன்பான நன்றிதனை நம் அனைவர் சார்பிலும் நமக்கு நாமே திட்டத்தில் நாமே தெரிவுபடுத்திக் கொள்வோம்.
சிறப்பாக இதை வழிநடத்திய அன்பு அருள் சகோதரி ஜோஸ்மின் அவர்களுக்கும் அவர்களோட துணை நின்ற அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் கூட மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஸ்டர் சொன்னாங்க, நான் என்றால் உதடு ஒட்டாது, நாம் என்றால் உதடு ஒட்டும். அதில் நாம் அனைவரும் நமக்கு நாமே நன்றிதனை தெரிவித்துக் கொள்ளு. இறைவன் சார்பில் யாராவது விடுபட்டிருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அனைவர் சார்பாகவும் நமக்கு நாமே நன்றிதனை தெரிவித்து, இறைவன் சார்பில் நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள். அதனால இங்கே கூடியிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகள், ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்னுடைய மாணவிகள் இருக்காங்க சிஸ்டர், இப்போ வந்தாங்க பார்த்தாங்க. அதனால நாங்கள் டீச்சராக இருக்கும் போதே சொன்னேன், இது உங்கள் தாய் வீடு, எந்த சூழ்நிலையும் இங்கே வரலாம், இந்த கதவை தட்டலாம், உங்களுக்கு ஒரு வழி கொடுப்பாங்க. இதை நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தைகளை அனைத்து அருள் சகோதரர்கள் சார்பில் சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.